ஒட்டுமொத்த இந்தியாவும் இதே மாதிரி தான் சந்தேகத்தோட உட்கார்ந்துருக்கு. அது பேர் என்ன, நானும் ரவுடிதான் படத்துல ஆனந்தராஜ் கூட வர்ற கேரக்டர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு விஷயத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இது இது அவ்வளவு சீக்கிரத்துல போயிருமா, இல்ல இது உட்கார்ந்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே கிடக்குமா அப்படின்னு பலருக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. அதோடு ஒட்டி பயமும் மக்கள் மனதில் தொற்ற ஆரம்பித்திருக்கிறது. எதுல இருந்து அப்படின்னா, ஹிந்துவினுடைய இன்றைய செய்தி த அன்யூஷுவல் மூவ் அப்படின்ற தலைப்பிடப்பட்டு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ராணுவ தளபதியை அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது மார்ச் 31 முடிவடைகிறது. அதுக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பணி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லது எது பண்ணாலும் வினையாத்தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தமிழனுக்கே உரிய அந்த சந்தேக கண்ணோட்டம். அதுவும் கூடுதலாக இதை செய்பவர் பாரத பிரதமர் மோடி என்பதால் கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு தமிழர்கள் எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள். சரி, இதை தமிழர்கள் தான் எழுப்புறாங்களா அப்படின்னு கேட்டா, இங்கிலீஷ் இந்து அவங்களும் இத செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. வடக்கும் இது மிகப்பெரிய அளவிற்கு செய்தியாக மாறி இருக்கிறது. அதை ஒட்டி தான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுவோம். மனோஜ் பாண்டே அப்படின்ற அந்த அதிகாரி, அவர் தான் ராணுவ ஜெனரல் ஆர்மி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவர் வந்து பதவி நீட்டிப்பு ஒரு மாசத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது போஸ்டிங் போடுறது அப்படின்னு வந்தா, புது போஸ்டிங் போட்டா யார போடுறாரு, எதுக்கு போடுறாரு, அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு எல்லாத்தையும் தோண்டி துருவாங்க. இல்ல சீனியாரிட்டி அடிப்படையில் அடுத்து இருக்கிற ஒரு இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவரை தானே போடுவாங்க. ஆமா, ஒரு ஸ்பெகுலேஷனை கிரியேட் பண்ணும்ல. அவர் யாரு, அவரை போடுறதுக்கு பின்னாடி உண்மையிலேயே நல்ல காரணம் என்ன? ஒருவேளை அவரை போடாம இதை அப்படியே வேக்கண்டாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது முடியாது. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு அபாயமான போர் சூழல் உருவாகுது அப்படின்னா கஷ்டம். இப்ப போடாம வச்சிருந்தாலும் பிரச்சனை. சரி, இவருக்கு இருக்கிற அதிகாரிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா, மொகர அப்படி, ட்ராக் ரெக்கார்டு அப்படி அப்படின்றதுதான். நீ இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அதிகாரின்னு ஒருத்தரை கூட்டியாந்த. ஆமா, அவர் வல்லவர் நல்லவர், அவர் போன கலெக்டரா இருந்தா அவருன்னா பின்ன அதிகாரியா இருந்தாரு, அந்த அதிகாரியா இருந்தாரு, அவருடைய விரல் நகத்துக்கு சமமா நீங்க எல்லாம் தகுதி இருக்கா உங்களுக்கு, யாரு அஜய் கோயல சொன்னாங்க. அவரை நம்ம மின்னல் வேகத்துல கூட்டி அந்த நிப்பாட்டி இருக்கிறோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயகத்தையே தூக்கி நிறுத்த போறாங்க அப்படின்னு எங்க உச்ச நீதிமன்றம் அவர் ஒரு நாள் நைட் ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. அதே மாதிரி இன்னொரு நாள் நைட் இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் ஷாக்கிங்கா இருக்கும். உல்லாச பயணத்துக்கு வெளியே போறேன், என்னுடைய பர்சனல் ரீசன், அதனால நான் வரமாட்டேன். அது பர்சனல் ரீசன்னா நீங்க பர்சனலா ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்திய ஜனநாயகத்தின் மாபெரும் நம்பிக்கையா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி கஷ்டப்பட்டு இந்த பொறுப்புக்கு உங்களுக்காக அமித்ஷால இருந்து மோடியில இருந்து மாமாங்க வேலை பார்த்து உங்களுக்கு இந்த போஸ்டிங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றமே எதிர்த்து நின்று அதையும் விசாரிச்சிட கூடாதுங்கிறதுக்காண்டி நேரம் பார்த்து கரெக்டா உங்களை பொறுப்புல ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நான் பர்சனல் காரணத்துக்காக போறேன்னு இப்போ வரைக்கும் நீங்க சொல்லிட்டு போயிருக்கிறார் ஒருத்தர். அதையும் இந்த ஊடகங்கள் யாரும் கேள்வி எழுப்பாம இருக்கு அப்படின்னா, யாரை இவங்க போஸ்டிங் போட்டு கூப்பிட்டு வருவாங்கிற சந்தேகத்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் மனசுல வைக்குது. அதன் அடிப்படையில் 31 போஸ்டிங் முடியுதா, ரைட்டு அப்படின்ட்டு மோடி இப்ப கால் பண்ணி, இப்ப இவரு மனோஜ் இருக்கிறாரு, மனோஜ் பாண்டே, அவருக்கு பிறகு யார் வருவா, உபேந்திர திரிவேதியா, திவிவேதி சமஸ்கிருத பேரு, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், திவிவேதி. அவரை கூட்டியாந்து நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். உண்மையிலே நியாயமான முடிவு அப்படின்னா கூட போட்டுடலாங்க. ஆனா மோடி கையெழுத்து போட்டா அது சரிபடி ஆகுமா, திவேதி யாரு அப்படின்னு தேட தோணும். அவருக்கு பின்னாடி இருக்க ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு தோட தோணும். இது நியாயமா நடக்க வேண்டிய போஸ்டிங்க கூட நடத்த விடாம பண்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்மளுக்கு அந்த சந்தேகம் வருது. அப்ப நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர்கள்னு பலர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன செய்தி கன்வின்சிங்கா இருந்தது. இது யூஸ்வல் திங் தான், இட் இஸ் நாட் அன் அன்யூஷுவல் திங் அப்படின்றத தெளிவுபடுத்தினாங்க. ஆனா இது குறித்து ஒரு மூத்த அதிகாரி, நாடாளுமன்றத்துல இருந்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இது எமர்ஜென்சி காலத்துல கூட இப்படி எல்லாம் பண்ணல, ஆனா எமர்ஜென்சில பண்ணதா இந்து குறிப்பிடுறாரு. அதான் இதுல நிறைய மாற்று கருத்துகள் தொடர்ந்து உருவாகுது. அதாவது பிஃபோர் எலெக்ஷன் இந்திரா காந்தி அம்மா இதை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவலும் சொல்றாங்க. இப்படி ஆனா இவ்வளவும் வருது அப்படின்றத
பொது சமூகம் ரொம்ப உற்று விழிப்புணர்வோடு பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களிடம் பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஏசிசியினுடைய பொறுப்பாளர்களை நியமிக்கும் போது அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்த போஸ்டிங்ல நான் இப்போ போட வேணாம், நான் கையெழுத்து போடல அப்படின்னு ஜென்யூனா மறுத்தாரு. ஏன் மறுத்தார் அப்படின்றதுக்கு அவர் சொன்ன காரணம், தேர்தல் நம்ம வச்சுட்டோம், இந்த நேரத்துல நான் ஒரு போஸ்டிங் போட்டேன்னா அது தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கும், அது மனுஷனுக்கு நான் போட மாட்டேன் அப்படிங்கறத சொல்லி நிறுத்தி வைத்திருந்தார். மோடி இப்ப செஞ்சிருக்கிறார், அதனால ஒரு நல்லவர் அப்படிங்கிற சர்டிபிகேட்டின் அடிப்படையில இருந்து சொல்லல. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல இவங்க தேர்தல் ஆணையம் நம்பர்ஸை கொடுக்கறதுல இவங்க எவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு சந்தேக கேள்விகளை எழுப்பிச்சு, அது எவ்வளவு பெரிய பிரஷரா மாறி இருக்கு, அதை உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு எப்படி லெப்ட் அண்ட் ரைட் கேட்டாங்க. ஆனா தீர்ப்பு சாதகமா வரல. ஆனா இங்க சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உண்மையான நியாயமா கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமா, நிப்பாட்டி ஒருத்தர் உங்க பேர் என்னன்னு கேட்டா அது சாதாரண கேள்வி தானே. ஆமா என் பேர் இந்திரகுமாருங்க, ஆமா என் பேர் மில்டனுங்கன்னு சும்மா சொல்லிட்டு போயிருவோம். அதுக்கு அடுத்து நீ ஏன் இப்ப இன்னைக்கு சந்திர கலர் டிஷர்ட் போட்ட அப்படின்னு கேட்டா, இல்லையே இந்த கேள்வி ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அப்ப நியாயமா கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டதுக்கே தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு கேள்வியை இவங்க கேட்டுட்டாங்களேன்னு பயந்துகிட்டு ராத்திரியோட ராத்திரியா நம்பர்ஸ் முதற்கொண்டு அப்படியே ஓட்டுல இருக்கிற லிஸ்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல இதை நம்ம பண்ணோம்னா தர்ம சங்கடம்ங்கிறத யோசிச்சு கொடுக்காம இருக்கிறாங்க. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, புது அதிகாரியை கொடுக்கல அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது என்னன்னா, அதையும் இந்த அரசு தீர்க்க வேண்டும். இப்ப வந்து காபந்து சர்க்கார் தான், அவங்களும் தீர்க்கணும். ஏன் தீர்க்கணும் அப்படின்னா, இந்த அதிகாரியை வச்சுக்கிட்டே பேட்ச் ஒர்க் பாத்திரலாம், நம்மளுக்கிட்ட பவர் போயிருச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இவன் அவர் பேர் என்ன, இந்த இனவாதி வெள்ளை இனவாதி ஒருத்தர் அமெரிக்கால இருக்கார் ட்ரம்ப், அவர் வந்து அதிகாரத்துல இருந்துட்டு நான் வெளியில போக மாட்டேன், எனக்கு வேணும் இந்த பவர் அப்படின்னு அடம் பிடிச்ச மாதிரி அவருடைய சகாக்கள் வெள்ளை நிற வெறியர்களை பூராத்தையும் வெள்ளை மாளிகைக்குள்ள கூட்டி போய்கிட்டு அராஜகம் பண்ணது போல நம்ம ஜியும் வந்து அடம் பிடிப்பாரு அப்படிங்கிற சந்தேகத்தினோடு மக்கள் வந்து அந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். எமர்ஜென்சியை குறிப்பிட்டு இது குறித்து பேசும்போது என்ன குறிப்பிடுறாங்கன்னா, எமர்ஜென்சியின் போது எமர்ஜென்சியை வச்சுக்கிட்டே தேர்தல் நடத்துறது முறையில்லை, நம்ம எமர்ஜென்சியை கழிச்சுட்டு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இல்ல நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கறதன் அடிப்படையில இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியோட தேர்தலை நடத்தி இருந்தார். அவரு என்ன நினைச்சாருன்னா, நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்தார். வெற்றி பெறுபவராக இருந்தால் இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கறத வெளியில இருந்து பார்த்தது. ஆனா விழுந்த அடிங்கிறது மரண அடி. இந்திரா காந்தியே தோத்து போனாங்க. ஆமா, அது பேர் என்ன, ரேபரேலி அமேதி தொகுதியில அவங்களே தோத்து போனாங்க. அது ஒரு பெரிய மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அப்ப பதவியிலிருந்து அவர் இறங்குவதற்கு முன்பாக அவசரமாக எமர்ஜென்சியை ரத்து செய்கிறார். எதுக்குன்னா, இந்த எமர்ஜென்சி நாம போட்ட சட்டமே நம்மளுக்கு இப்ப நம்ம எம்பி கூட கிடையாது, வர்றவே யாருன்னு கூட தெரியாது, திருப்பிக்கிட்டு நம்மள 4 சாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது, பொலிட்டிக்கல் அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு உடனடியா மாத்துறாங்க. அப்ப இந்த எமர்ஜென்சியை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமான்னு கேட்டா அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டி உலக நாடுகளிடம் பெற்ற பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அவப்பெயர். ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்பட்டது, வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய கோதுமை மாதிரியான பொருட்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. அதை தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னா இவங்க தடுத்து நிறுத்தல, அவங்களே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சாங்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு நாடு, இதுக்கு நான் கொடுக்கணுமான்னு அவன் கேட்டான். ஏன்னா எமர்ஜென்சி மாதிரி ஒரு நடைமுறையை வச்சிருக்கிற ஒரு நாட்டுடைய பிசினஸ் பண்றதுக்கு எப்படி வெளிநாடுகள் முன் வருவான், அவனுடைய பொருட்கள் போயிட்டு வர்றது ஏதாவது சேஃப்டி இருக்கும்னு நினைப்பானா, கலகங்கள் வெடிக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நம்மளுக்கு எதுக்கு இது தேவையில்லாதுன்னு அவன் கூட ஒரு முடிவு எடுப்பான். மோடி இப்படி உள்ள உட்கார்ந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, தனக்கு வேண்டிய சகாக்கள் ராணுவ தளபதி எல்லாம் கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அமெரிக்காக்காரன் குச்சி வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பான், ரஷ்யாக்காரன் குச்சி வச்சுட்டு இருப்பான், ஏற்கனவே சீனாக்காரன் உள்ள வரைக்கும் வந்திருக்கிறான். இந்த பீர் பிரஷர் ஒண்ணு இருக்கு, வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தம்னு ஒண்ணு வரும். அதன் அடிப்படையில் பிஜேபி வேறு ஒரு நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை சொல்றவங்களே திருப்பியும் சொல்றாங்க, பஞ்சமா பாதகத்தையும் செய்ய துணிந்தவர் இவரு மோடி, அதனால நம்ம அதை எதையும் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற இக்கும் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய கேள்வியாக வருகிறது. நாம இங்க உட்கார்ந்து கிளியர் பண்ண விரும்பினது அப்படிங்கிறது, டோன்ட் பேனிக். இது ரொம்ப பதட்டமடையவோ பயப்படவோ தேவையில்லாத ஒரு சூழல். இது மோடி அரசாவே இருந்தாலும் கூட நீங்க எலக்டோரல் பாண்டு வந்து தீர்ப்பு நெருங்குகிறது அப்படின்ற அந்த சமயம் வரும்போதே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல அது முக்கியமான பேசுபொருளா மாற்றப்படுகிறது. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது மனித உரிமை அமைப்புகளா இருக்கட்டும், அல்லது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செயல்படுகின்ற என்ஜிஓஸ் அல்லது மக்கள் இயக்கங்கள், இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட அதை பிரச்சாரம் பண்ண தொடங்கியதன் விளைவாக அந்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பாக வந்து சேர்ந்தது. அந்த தீர்ப்பு முதல் தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் தொடர்ந்து மக்கள் இயக்கங்களும் மக்களும் ஒரு அழுத்தத்தை உருவாக்கிட்டே இருக்கிறோம். என்ன,
நீ முழு விவரத்தையும் வெளியிடணும், நம்பரை வெளியிடணும், மேட்ச் பண்ணி வெளியிடணும், எல்லாத்தையும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அது எல்லாமே நடைபெற்றது. அதோட மட்டும் இல்லாம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாருன்னா, கபில் சிபல் நேத்து ஒரு பிரஸ் மீட் டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ்ன்னு நம்ம ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கோம்ல, அது மாதிரி எல்லா பூத் ஏஜென்ட்டுக்கும் லெட்டர் போடுறாங்க. அதாவது உன் பூத்துல போய் உன் மிஷின் ஓபன் ஆகும்போது ஒரு டைமிங் வரும், அதுவும் பூத்துல பூட்டுன டைமிங்கையும் நோட் பண்ணு, அதுக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒரு டைமிங் இருந்துச்சுன்னா அவன் ஏற்கனவே இந்த பெட்டியை திறந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறான். 2019 தேர்தலின் போது 330 தொகுதிகளுக்கு மேல நம்பர்ஸ் வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதுல 4-5 தொகுதிகள் இருக்கு. திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளே இருக்கு. டிஆர் பாலு ஜெயிச்சதுல எல்லாம் வந்து 18,000 ஓட்டு வித்தியாசத்துல. டிஆர் பாலு இல்ல இவரு. ஆமா 18,000 ஓட்டு வித்தியாசம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு தர்மபுரியும் இருக்கு அதுல. ஆமா இப்படி எல்லாத்துலயுமே அதுல நம்பர்ஸ் வித்தியாசம் இருக்கு. போன தடவையாச்சும் நம்ம அசந்துட்டோம். ஏன்னா அப்ப வந்து மாஸ் ப்ரெடிக்ஷன் என்ன இருந்துச்சு, பிஜேபி 2வது தடவை வந்துருவான் போல இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்து மேல 1008 சந்தேகம் வருது. திருடன்னு ஒருத்தன் தெரியறதுக்கு முன்னாடி கூட இருக்கிறவன் திருடுறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும், யாருன்னு தெரியாது. இப்ப என்ன திருடன் தெரிஞ்சு வச்சுன்னா அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிற மாதிரி இப்ப ஒட்டுமொத்த சிஸ்டமும் ரெடியா இருக்கு. இவன் என்னென்ன வகையிலெல்லாம் திருடுவான்றத இங்க இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் தெளிவா மூவ் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுலயும் இப்ப கோல்மால் பண்ண முடியாதுங்கிற நெருக்கடிக்கு அவங்க வந்துட்டாங்க. திடீர்னு ஆவணக்க ஃபைல்கள் எரிகிறது, திடீர்னு எங்கெங்கயோ என்னென்னமோ நடவடிக்கைகள், திடீர்னு சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பல விஷயங்களும் சமூகத்துல இப்ப இந்திரா குறிப்பிட்டது போல எல்லாரும் கிளியரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு முன்னெச்சரிக்கையோடு வந்துட்டாங்க. இப்ப ஏமாற்றுவதற்கு எந்தெந்த கேப் எல்லாம் இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்து இருந்தாங்களோ அது எல்லாமே இந்த 6 கட்டமா அவங்க தேர்தல் வச்சதுலயே தவிடுபடியா மாறிடுச்சு. முதல் கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவ் மைலேஜ் கொடுத்ததற்கு பிறகு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பல்வேறு இடங்களிலும் அதிகார வட்டத்திலும் இவர்களுக்கான மைலேஜ் கூட ஆரம்பிக்குது. நம்ம ஒர்க் நேச்சரும் மக்களும் மனநிலையும் எல்லாமே இந்தியா அலைன்ஸ் பக்கம் நிக்குது அப்படின்னும் போது ஆப்வியஸா ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இவங்க எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகி இருக்கிறாங்க. ஏமாற்றக்கூடியவர்களுடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது அப்படிங்கிற இடம் தான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். ஆமா, இன்னமும் கூட அது இந்த ராணுவ தளபதியினுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும் அல்லது இன்னும் அடுத்தடுத்து அவங்க என்ன செய்தார்கள் என்றாலும் கூட இதை நம்ம விழிப்புணர்வோட பார்த்து இதனுடைய சான்சஸ் என்ன, இதன் மூலமா இவங்க என்னென்ன சான்ஸ்லாம் எடுப்பாங்க, எந்த சான்ஸ்லாம் எடுக்க முடியாது, இது வந்து பேனிக் கிரியேட் பண்றதுக்காக இல்ல, ஒரு இந்தியாவில் ராணுவ ஆட்சியா அப்படியான பேனிக் கிரியேட் பண்றதுக்காக இதை நம்ம சொல்லல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து 2021 மே மாசம் 7ஆம் தேதி ஆட்சி மாறுச்சு. ஆட்சி மாறும்போது இந்த ஆட்சி வந்தா என்ன நடக்கும் அல்லது அந்த ஆட்சி வந்தா என்ன நடக்கும்ன்றத பேசுறதுன்றது வந்து பேனிக் கிரியேட் பண்றது இல்ல. அதை பற்றிய சாதக பாதகங்களை உணர்ந்து கொண்டு மக்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றது. இதுதான் மக்கள் இயக்கங்களுடைய வேலை. மக்கள் இயக்கங்கள் அப்படின்றது மக்களை வந்து எதற்கும் தயாரானவர்களாக மாற்றுவது. அது புரட்சிக்கோ அல்லது பொது அமைதிக்கோ ஏதோ ஒன்றுக்கு அவர்களை தயார்படுத்துவது அவங்களுடைய வேலை. அதை நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மக்களும் அதனை தொடர்ந்து விழிப்புணர்வோடு பின்பற்றுகிறார்கள் அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் இந்த எல்லா விஷயங்களும் தொடர்ந்து நடைபெற தொடங்கி இருப்பது. இவ்வளவு நாள் வாயை இருக்க மூடி வைத்திருந்த தேர்தல் ஆணையம் நம்பரை வெளியிட்டிருக்கு அப்படின்னா இது வந்து பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் கிடைத்த வெற்றி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததனால் ஏற்பட்ட விளைவு இது. இதுக்கு மேல அமைதியா இருந்தோம்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்க, இந்த மக்கள் நம்ம காலரை பிடிச்சு கேள்வி கேட்பாங்க, இந்த ஒயிட் காலரை கிழிச்சு எரிஞ்சிருவாங்க அப்படின்ற அந்த பயத்துல அதிகார வர்க்கம் சமரசத்துக்கு வருகிறது. அப்படின்னா நம்முடைய விழிப்புணர்வு தான் முக்கியம். அதற்காகத்தான் இதை நாம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம்.